அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது தேமுதிக. இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் திரு ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியில் இணைத்துக் கொண்டார் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தேமுதிகவை வைத்து ஸ்டாலின் போடும் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன், 2 முடிவுகளை தேமுதிக எடுத்திருக்கிறது. ஒன்று, விரைவாக கூட்டணியில் சேர்வது என்ற முடிவு. இரண்டாவது, திமுக கூட்டணியில் இணைவது என்ற முடிவு. திமுக கூட்டணி என்ற முடிவுக்கு தேமுதிக இவ்வளவு சீக்கிரம் வருவதற்கான காரணம் என்ன? தேமுதிக இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வர காரணம், எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்துட்டு வந்தார். 2019 பாஜகவையும் அமித்ஷாவையும் பொருட்படுத்தலை. இபிஎஸும் ஓபிஎஸ் அழைச்சிக்கிட்டு 7+1 அமித்ஷாவே பொருட்படுத்தாமல் பாமக தான் முக்கியங்கிற அந்த முடிவை, இது மாநில உரிமைகளுக்கான அணி, மாநில உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு கட்சி பாமகன்னு அவங்கள முன்னெடுத்தாங்க. கடைசியாக ஒரு 4 சீட்டை தேமுதிக கொடுத்தாரு. அப்புறம் 2021 தேர்தலுக்கு முன்னாடி 10.5 அவர் நிறைவேற்றாரு. அது ஒரு நியாயமான, சரியான, அனைத்து மக்கள் நலனை உள்ளடக்கிய ஒரு கருத்தை துணிச்சலாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இப்படி செய்கிறது தவறுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. நியாயமான கருத்து, சரியான கருத்து. எடப்பாடி பழனிசாமியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் எடப்பாடியில் வெற்றி பெறணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் செய்த ஒரு முடிவுங்கும் போது அந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அடுத்த கட்டம் 2024 பாமக அதிமுக எடப்பாடியா பாஜகன்னு சொல்லும்போது பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வேற கூட்டணிக்கு முபாரக்கும் கிருஷ்ணசாமியும் இல்லாத சூழ்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமாக வச்சு 5 சீட்டு தேமுதிக கொடுக்குறாங்க. தேமுதிக அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக கணிசமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. என்றாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்தா அது பாமகவை எரிச்சல் படுத்தும், நமக்கு தேவையான கட்சி பாமக தாங்கிற ஒரு முடிவை அவரோட நடவடிக்கைகள் மூலமா தேமுதிக உணர்ந்து கொள்ள முடியுது. கூர்மையாக அவருடைய மூசை பார்க்கக்கூடிய யாருமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கட்டத்துக்கு பிறகு இப்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? தன்னோட வராமல் பாஜகவில் இருந்த பாமகவை மேஜர் ஃபேக்ஷனாக அவர் கருதக்கூடிய அன்புமணியை தன் அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வராரு. அவருக்கு சம் X+1 ராஜ்யசபான்னு முடிவு எடுத்துட்டாருன்னு தெரியுது. தன் கூடயே இல்லாத ஒரு கட்சிக்கு ராஜ்யசபாவை கொடுக்குறாருன்னா அந்த கட்சி அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க 10.5 தொடர்பாக இவர் திருச்சியில் ஒன்று பேசுகிறாரு, கடலூரில் ஒன்று பேசுகிறாருன்னு சொல்லி அவர் எடப்பாடிக்குள்ள அவங்க அன்புமணி ராமதாஸோ சௌமியா அன்புமணி நின்னாலோ தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலான்னு அவங்கள கண்டு அவங்களால தான் தன்னை த்ரெட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. இது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட முடிவு. பட் வேலுமணி வேணும்னு விரும்புகிறாரு, ராஜேந்திர பாலாஜி வேணும்னு விரும்புகிறாரு. மேற்கு மாவட்டத்தில் உள்ள மற்ற பல தங்கமணி போன்றவங்கெல்லாம் தேமுதிக இருந்தால் நல்லதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. எடப்பாடி தன் தளத்துக்குள்ள இருந்து அந்த முடிவு எடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்டிஏ பாஜக கட்சிகள் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. பாஜக முடிவு பண்ணாங்கன்னா பாஜக நிறைய நவக்கிரகங்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. யாரும் உறுதியாக ஒருத்தருக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்க உயரத்தில் இருக்கலாம், ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் உயரத்தில் பதவிகளுக்கு வந்திருக்கலாம், அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அவங்க பேசத்தான் முடியுமே தவிர செயல்படுத்த முடியாது. அப்போ வெறும் வார்த்தை சோறு போடாது. அப்போ அவங்களால ஒரு ராஜ்யசபாங்கிறதோ ஏதோ ப்ராமிஸ் பண்ணி வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க கிடையாது, அந்த அளவுக்கு கிளவுட் உள்ளவங்க கிடையாது. சூழ்நிலையில ஒரு அலங்கார பொம்மையா அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்க தான். அதிமுக விரும்பினாதானே கொடுக்க முடியும். பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதிமுக எடப்பாடி அந்த விருப்பத்துக்குள்ள இல்ல. சோ அவங்க இங்க இந்த அலையன்ஸ் ஒரு முக்கியமான சக்தியாட்டு தேமுதிகவை முதல்ல கருதல்ல. ராஜ்யசபா சீட்டுங்கிற திமுகவின் உறுதிமொழி தான் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முக்கிய காரணியாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ராஜ்யசபா சீட்டு ஒரு காரணம் என்றாலும் கூட திமுகவை பொறுத்த வரையில ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவங்க
திருமாவளவனுக்கு கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், காங்கிரஸ் கொடுக்கறது, வைகோ கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவல்ல 2019க்கு முன்னாடி இந்த கட்சிகள் இருந்த நிலைமைக்கும் 19க்கு பிறகு இவங்களுடைய வெற்றிக்கும் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற ஒரு பெரிய இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிகவை பொறுத்தவரை ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும்போது திமுக அணி அரித்மெட்டிக்கலி 47 விழுக்காடு பலம் கொண்ட அணி. அதுவும் ராகுலை முன்னிறுத்தி வந்த வாக்குகள் அல்ல, முக ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்த வாக்குகள் சொல்லும்போது இவங்களும் நியர்லி 2.7 3 விழுக்காடு வாக்கு இருக்கும் போது இந்த அணியில 3 விழுக்காடு அரித்மெட்டிக்கலி குறைஞ்சி அது 50 விழுக்காடுங்கிற அளவுக்கு அது போகும்போது அங்க வின்னபிலிட்டியும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் தேமுதிகவுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024க்கு பிறகு 3% தேமுதிக ஹோல்டு பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? 2.7 எடுத்திருக்கிறாங்க. என்னோட பார்வையில் நான் மனசாண்டு படி சொல்றேன், நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்றேன், 2.7க்கு மேல அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் வைஸ் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி மக்களவை எடுத்துட்டீங்கன்னா தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், திருச்செந்தூர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் இல்லாத இடத்துல அதிமுக மோசமாகவும், கோயில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் போன்ற தேமுதிக வாக்கு நிரூபிச்ச எந்த தேர்தல் அந்த 3% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? 2024 மக்களவை தேர்தலில் அவங்க 5 சீட்டுக்கு மேலேயே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு தென் மாவட்டங்கள்ல தேனி போன்ற டெபாசிட் கிடைக்கல, இரட்டை இலக்கத்தில் கிடைக்கிறதுக்கு தேனி போன்ற இடங்கள்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நான் கருதுறேன். இதையும் தாண்டி திமுக அன்னைக்கு இந்த முடிவு எடுக்க காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி பூத் வைஸ் போலரைசேஷன் ரிசல்ட்டும், ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் போலரைசேஷன் ரிசல்ட்டும் எல்லா விஷயங்களையும் பல ஏஜென்சிகளை கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சில உண்மைகளை தெரிவிக்குது. அந்த உண்மையின் அடிப்படையில் இன்னைக்கு போலரைஸ்டு களமாட்டு நார்த்தும் வெஸ்டும் வந்துட்டு இருக்குது. அதுல தேமுதிக இந்த போலரைஸ்ட் களத்தில் திமுக அணிக்கு 50 விழுக்காடு வாக்குகளை அவங்களும் ப்ரோ வன்னியர் தான் பண்றாங்க, ப்ரோ வெள்ளாள கவுண்டர் தான் பண்றாங்க. பட் நான் வெள்ளாள கவுண்டரையும் நான் வன்னியர்களையும் போலரைஸ் பண்ணதுக்கு இவங்க கம்யூனிட்டி தளம் நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடா இருந்தவங்க இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. ஸோ விஜயகாந்துக்கு சிம்பதி எல்லா ரெக்ஸ்லையும் இருக்குது. அது பலன் பெறுங்கிற அடிப்படையில் அந்த சோசியல் போலரைசேஷன், பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் ரெண்டையும் மையமாக வச்சு தான் முக ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக அணியில் சேர்த்திருக்கிறார். சாமிநாதன், தேமுதிகவுக்கு திமுக தேவைப்படக்கூடிய சூழலா, திமுகவுக்கு தேமுதிக தேவைப்படக்கூடிய சூழலா? இல்ல, பரஸ்பரம் 2 பேருக்குமே தேவை என்பது கலச்சூழலா இருந்தாலும் இதுல தேமுதிகவுக்கு லாபம், இன்னொன்னு திமுகவுக்கும் நிச்சயமா தேமுதிக தேவை. ஏன்னா நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. நீங்க மக்களவை கூட்டணி எல்லாம் தேர்தல் களத்துல இருக்கிற பொழுது கூட 3 முனை போட்டி தான் இருந்துச்சு. இன்னைக்கு களம் 4 முனை போட்டியா இருக்கு. விஜய் ஒரு அன்டெஸ்டடா இருந்தா கூட அவர் திமுக ஓட்டு எடுப்பாரா, அதிமுக ஓட்டு எடுப்பாரா என்பது தெரியாது. சோ ஒவ்வொரு தேர்தலையும் 500,000 ஓட்டுகள் கூட ரொம்ப முக்கியம். நீங்க தேமுதிக ஏன் திமுகவுக்கு தேவை முதல்லன்னா, கிட்டத்தட்ட விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி சார், அதை நீங்க தேர்தல் முடிவு ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியா நம்ம அலசுறோம்னா, அருப்புக்கோட்டை சீனியர் அமைச்சர் KKSSR அவர்களுடைய தொகுதி, அந்த தொகுதியிலேயே மாணிக்கம் தாகூர் அவர்களை விட 12,000 ஓட்டு தேமுதிக கூடுதல் ஓட்டு எடுத்தாங்க. அந்த தொகுதியில பாஜக எடுத்த ஓட்டு மட்டும் 24,000. இது ரெண்டும் ஒருவேளை அந்த சைடு கூட்டணியாக இருந்தா லீடிங் மட்டுமே 36,000 ஓட்டு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும். நீங்க அதனால தேமுதிக சேருவது என்பது சற்றேறக்குறைய திமுகவுக்கு ஒரு சேஃபா ஒரு பாதுகாப்பாக அவர்கள் உணர்வாங்க. ஏன்னா அணிகள் ஏற்கனவே அங்க கூட்டணி கட்சிகள் பல இருந்தாலும் கூட தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா விருதுநகர்ல ரொம்ப முக்கியமான பிளே பண்ணிருக்கு தேமுதிக கடந்த தேர்தல்ல ஒன்று. இன்னொன்று வட மாவட்டங்கள்ல பாமகவோட அதிமுக இருக்காங்க சார். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க. நீங்க ஒரு கிருஷ்ணகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, தர்மபுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள்ல 5மே ஜெயிச்சிட்டாங்க. அந்த பாமக ADMK அலையன்ஸ்ங்கிறது வட மாவட்டங்கள்ல நல்ல ஜெல்லா இருக்கு. நீங்க சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அவர்களோட சொந்த மாவட்டமாக இருந்தாலும் அங்க 11ல 10மே ஜெயிக்கிறாங்க. 11ல 10 1 தான் வித்தியாசம். நீங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு தர்மபுரியில ரிசல்ட் வருது, கிருஷ்ணகிரியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க, இன்னைக்கும் அது பழைய வலு இல்லாட்டா கூட ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய தேமுதிக இருந்துச்சுன்னா திமுகவுக்கு கூடுதல் பலம்னு திமுகவும் நினைக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று மிக அதுல பேன் தமிழ்நாடு முழுவதுமான வாக்கு சதவீதம் திமுகவுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு கணிக்கிறீங்களா? இல்ல விருதுநகர் வட மாவட்டங்கள்ல பாமக செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள், குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில மட்டும் தேமுதிக உதவிகரமா இருக்கும்னு கணிக்கிறீங்களா? குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு தான் பயன்படும் தேமுதிக. தமிழகம் முழுவதும் அவர்களுக்கான ஓட்டு வங்கி என்பது தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமாகத்தான் இருக்கும். அதுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலை நம்ம அணுகுகிறோம். அதுல அதிமுகவோடு அவர்கள் அணி சேர்கிற பொழுது அவங்க 2% தாண்டி ஓட்டு எடுக்கிறாங்க, 2.59 எடுக்கிறாங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் தானே நமக்கு தேமுதிகவுடைய ஆளுமையை காட்டக்கூடிய தேர்தல், மாநில தேர்தல். அதுதானே
ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே குறைஞ்சது 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு இன்னைக்கு. ஏதாவது ஒரு தொகுதியை நம்ம எடுத்து பார்த்தாலே இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆனா தேமுதிக 60 தொகுதிகள்ல போட்டிட்டு எடுத்த மொத்த ஓட்டே 2,157,000 அந்த தேர்தல்ல 0.43%. சோ அப்ப அது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் 2.2 லட்சம் ஓட்டை வைத்துக் கொண்டு அது கடந்த காலங்கள்ல முக்கியத்துவம் இல்லாத ஒன்றா இருக்கலாம். பட் இப்ப விஜய் போன்ற புதிய சக்தி வர்றதுனால அது ஒரு சில தொகுதிகள் 500 ஓட்டாக இருந்தாலும் சில தொகுதிகள் 1000 ஓட்டா இருந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறுது. இன்னொன்னு சார், தேமுதிக விரைவாக முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கறதுல மட்டும் எனக்கு ஒரு சிறிய மாற்று கருத்து இருக்கு. விரைவாக முடிவெடுத்துட்டாங்கன்னா நேற்றைய தினத்துல மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து விட்டது. அவர்களுக்கு எது இலக்கோ அதற்காக காத்திருந்தாங்க. அந்த இலக்கு நேற்றைக்கு மாநிலங்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப அங்க 4 இடங்கள் திமுகவுக்கு கிடைக்குது. நீங்க அதிமுகவுக்கு 2 இடம் தான் கிடைக்குது. அதிமுகவுக்கு 2 இடங்கள் தான் கிடைக்குது என்பது ஒரு நிலையாக இருந்தாலும் அங்க ராமதாஸ் அவர்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்கலங்கிறாரு. அப்ப அவருக்குரிய மரியாதை செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அவருடைய பதவிக்காலம் முடியுது. அதிமுகலேயே ராஜ்யசபா எம்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் இருக்காங்க. தேமுதிக ஏற்கனவே ஒரு முறை எங்களுக்கு அதிமுக தரல, நாங்க ஏமாற்றப்பட்டு விட்டோம்னு களத்துல அவர்களே விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. சோ அப்ப திமுகவை பொறுத்தவரை இப்ப 4 இடங்கள் இருக்கு. அப்ப அவர்களுக்கு மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் என்பதற்கான ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் எதற்காக காத்திருந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய பின்பு அதற்கு ஏதாவது உத்தரவாதத்தை பெறப்பட்ட பின்புதான் அவர்கள் கூட்டணிக்குள் இணைந்திருக்காங்க. நிச்சயமா இது திமுகவுக்கும் பலன் தரும், தேமுதிகவுக்கும் பலன் தரும். அதிமுக அந்த வகையில ஒரு சிறிய இழப்பை தான் சந்திச்சிருக்காங்க. அதிமுக மாநிலங்களவை கொடுக்க முடியுமா, சீட்டை கொடுக்க முடியுமா தேமுதிகவுக்குங்கிறது முன்கூட்டியே தேமுதிகவுக்கு தெரியாதா என்ன? இல்ல, நிச்சயமா அவர்களுக்கு தெரிந்திருக்கும். பட் 2 தரப்பிலும் மாற்றி மாற்றி கொண்டு அவர்கள் இருதரப்பிலுமே அவர்கள் ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று செய்து கொண்டுதானே இருந்தாங்க. நீங்க கடைசியாக 2 தினங்களுக்கு முன்பு ஈசாவினுடைய நிகழ்ச்சிக்கு கூட எல்முருகன் அவர்கள் இருந்தாங்க, வேலுமணி அவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அப்ப அதை பார்க்கிற பொழுது கூட இவர்கள் அதிமுக கூட்டணி பக்கம் ஏதோ ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை போகிற போன்றுதான் ஒரு தோற்றம் இருந்தது. சோ இது தேமுதிகவுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்ல. 2021 தேர்தல் எந்த பிரதிநிதித்துவமும் இல்ல. சட்டமன்றத்துல சுழியமா தான் இருக்காங்க, தொடர்ந்து 0வா தான் இருக்காங்க. பட் இப்ப ரவீந்திரன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல திமுக ஒரு வலுவான கூட்டணி, ஒரு மதசார்பற்ற அணி என்பது தொடர்ச்சியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அணிக்கு கொஞ்சம் இப்போதைய சூழல்ல அதிமுகவை விட ஒரு படி முன்ன நிக்குது. சோ அப்ப தேமுதிகவுக்கு எண்ணிக்கைகள் குறைவாக இருந்தாலும் ஒரு வின்னபிலிட்டியான ஒரு அணிக்குள்ள ஓரளவு போய் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தேமுதிகவுக்கு லாபம். ஒருங்கிணைந்த பாமக இருக்கு, பாமக ரொம்ப வலுவா இருக்கு, அது அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. அதை வட மாவட்டங்களில் எதிர்கொள்வதற்கு திமுகவுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு லாஜிக் இருக்கு. பாமகவுக்குள்ள பிரிவினை இருக்கு, அங்க வாக்கு வங்கி சதறி இருக்கு, தேமுதிகவோட வாக்கு சதவீதமும் குறைந்திருக்குங்கிற அடிப்படையில பார்க்கிற போதும் தேமுதிக இப்போது திமுகவுக்கு தேவைப்படுமா? தேமுதிகவுக்கு லாபம் தான், திமுகவுக்கு லாபமா? நம்ம திமுகவுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அவர்கள் கிட்டத்தட்ட திமுக 2வது முறையாக ஆட்சியை தக்க வைத்ததில்லை என்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்காக வெல்வோம் 200ங்கிறாங்க. 200 சீட்டை வெல்வோம் அப்படின்னா விஜய் அவர்கள் போன்ற புதிய சக்தி வந்திருக்கக்கூடிய சூழல்ல களத்துல அவங்க கடுமையான ஓட்டு சேதத்தை ஏற்படுத்துறாங்க. அதாவது வட மாவட்டம் தென் மாவட்டம் என்கிற எந்த இலக்கும் இல்லாம விஜய் பெரிய ஸ்பாய்லராக பல தொகுதிகள்ல இருக்காரு. சோ அப்ப எந்த கட்சியினுடைய ஓட்டை உடைப்பாரு, எவ்வளவு உடைப்பாருன்னு தெரியாதப்ப கிடைக்கிற எல்லாரையும் கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நோக்கி திமுக நகர்ந்திருக்காங்க. நீங்க இன்னொன்று மதசார்பற்ற அணி, கிட்டத்தட்ட அதுதான் தொடர்ச்சியான அடையாளமாக இருக்கு திமுகவுக்கு. மோடி எதிர்ப்பு, மதசார்பற்ற அணி. நேற்று முன்தினம் வரை பாஜகவோடும் பேச்சு நடத்தக்கூடிய தேமுதிகவை இன்னைக்கு கூட்டணிக்குள்ள இணைச்சுக்கிறாங்க. இதுல திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இதுல தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒருவேளை ஏதாவது சில தொங்கு சட்டசபையை ஏதோ ஒன்று அமைந்தால் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதற்கு முன்பு இவர்கள் அணைத்திருக்கக்கூடிய அணி என்பது ஒரு மதசார்பற்ற அணி. அந்த அணியில எல்லா கட்சிகளும் ஏற்கனவே பிஜேபி எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் இருக்காங்க. தேமுதிக புதிய வரவாக வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் திமுகவுக்கு ஃபியூச்சர்ல நிறைய சிக்கல்கள் உள்ள அமைப்புகள் இருக்கு. இன்னொன்று தேமுதிகவுக்கு இப்ப கூடுதல் இடங்கள் இப்ப 6க்கு மேல கொடுத்துட்டா விசிகா, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகளும் இதே குரல்ல எழுப்புவாங்க. திமுகவுக்கு இது பெரிய நெருக்கடி தான், அவர்களை உள்ளே இணைத்துக் கொண்டதுனால. திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கையே குறையும். காங்கிரஸுக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க, பாருங்க எங்க கூட தேமுதிக வந்துருச்சு, இந்த 25ஓட நீங்க நின்றுக்கங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் காங்கிரஸுக்கும் செய்தி சொல்றாங்க. பட் இதெல்லாம் செட்டில் ஆகக்கூடியதான். விருதுநகர்லயே மாணிக்கம் நாகூர் அவர்களுக்கும் தேமுதிகவுக்கும் முரண்பாடு இருக்கு. விருதுநகர்ல ஒரு தொகுதியை வாங்கி விட்டாங்கன்னா தேமுதிக வாங்கிட்டாங்க, அங்கதான் நல்லா பிளே பண்ணிருக்காங்க. அங்க காங்கிரஸ் எப்படி இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? திமுக காங்கிரஸ் முடக்கத்தை தாண்டி காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு அங்க களத்துல. நீங்க விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு சிக்னல் கொடுத்த போது கூட காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொன்னாரு விஜய் பிரபாகரன் அவர்கள். சோ அப்ப களத்துல திமுக கூட்டணிக்குள்ள மேலும் ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு. ஓகே, திருமதி லட்சுமி,
மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு திமுகவுக்கு கட்சிகள் தேவைப்படுகிறதா? இந்த எலெக்ஷன் வந்து அரித்மெட்டிக்ஸ் அதில் இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியம் ரெண்டு அலையன்ஸ்க்குமே. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும்போது விஜய் மேலே ஒரு பெரிய அவருக்குன்னு ஒரு பெரிய பிம்பம் இருப்பதா, இல்லை வந்து அவரால் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு சொல்லி 40%, 30% இந்த சர்வே எடுத்தோம் அப்படின்னு இந்த டேட்டா அனலிஸ்ட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் ரெண்டு கூட்டணிகளும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கணும், இல்லை பர்செப்ஷனில் பெரிய ஒரு பிம்பத்தை அல்லது ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் அரித்மெட்டிக் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த அரித்மெட்டிக்ஸ்க்கு டிஎம்டிகே பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து களத்தில் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா அப்படின்னாலும் இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்து இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, பூத் லெவலில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 36,000 பிஎல்ஏஸ் அவங்களுக்கு இருக்கிறதாக தான் அவங்க கணக்கு சொல்கிறாங்க. அது நம்பர்ஸ் அதே எண்ணிக்கை தானா குறைவா இல்லை அதிகமான்றது நமக்கு அவங்க கொடுக்கறத வச்சு தான் புரிஞ்சுக்க முடியுது. நேரடியாக நமக்கு களத்தில் அது தெரியல. ஆனால் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமமுகவோடு கூட்டணியில் இருந்தது தேமுதிக. அந்த கூட்டணியில் தேமுதிகவும் அமமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அமமுகவினுடைய வாக்குகள் அப்போ வந்து ஒரு 9 10 லட்சம் வாக்குகள், தேமுதிகவினுடைய வாக்குகள் ஏறத்தாழ 2.5 லட்சம் வாக்குகள். அதே போல தனித்து போட்டியிட்ட கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் 12 லட்சம் வாக்குகள் மொத்தம். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏடிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸ் சில இடங்கள்லையும், சவுத்தில் ஏடிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸையும், வெஸ்ட்டில் நார்த்லேயும் சில இடங்களில் திமுகவினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸையும் ஸ்பாயில் பண்ணுச்சு. இப்போ இந்த எண்ணிக்கைகளை நீங்கள் இந்த முறை கூட்டுனீங்க அப்படின்னா திமுகவுக்கு பெரிய பலமாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே ரொம்ப க்ரௌடடாக தானே இருக்குது. இப்போ தேமுதிக வரதுனால மற்றவர்களுடைய எண்ணிக்கை குறையாதா அப்படின்னு ரொம்ப ஓவர்ஃப்ளோ மாதிரி தெரியுது. இல்லை, காங்கிரஸ்க்கு வந்து இது ஒரு மெசேஜ். நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் எல்லாருமே இணக்கமாக தான் இருக்கிறோம், இது வெற்றி கூட்டணி, நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு இங்கே வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கான மெசேஜ். இதை நீங்கள் பேசும்போது வரல அப்படின்னா வேறு கூட்டணியை நீங்கள் வேறு ஒருவரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வெற்றியையோ தோல்வியையோ நீங்கள் வந்து நிர்ணயிச்சுக்க போறீங்க அப்படின்றது தான் டிஎம்கே லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய மெசேஜை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை கூட்டணி ஆட்சி இல்ல எண்ணிக்கைன்னு தான் காங்கிரஸோட சிக்கலை தவிர கொள்கை அடிப்படையில திமுகவுக்கு சிக்கல் இல்ல. கொள்கை அடிப்படையில் தேமுதிக மதச்சார்பற்ற கொள்கையோ மாநில சுயாட்சியையோ காங்கிரஸ் அளவுக்கோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அளவுக்கு உயர்த்தி பேசக்கூடிய கட்சியா தேமுதிகவுக்கு பெரிய அளவுல கொள்கைகள் இருப்பதாலாம் எனக்கு தெரியல. இது வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்தோ இல்ல வந்து விஜயபிரபாகரோ இல்ல சுதீஷோ எங்கேயுமே கொள்கைகள் பேசி நான் கேட்டதில்லை. இது வந்து வெறும் அரித்மெட்டிக்காக தான் தேமுதிக உள்ளுக்கு இந்த அலையன்ஸ்குள்ளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம நம்பர்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இதுவரைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக சொல்லவே இல்லை. திமுகவும் காங்கிரஸ் எங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது, இல்லை வந்து காங்கிரஸ் வரலன்னா பரவாயில்லன்ற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக அதை எங்கேயுமே பதிவு செய்யலை. அப்படிப்பட்ட செய்திகள் வந்திருக்குமே தவிர அது வந்து அஃபிஷியல் மெசேஜ் இது வரைக்கும் ரெண்டு தரப்புல இருந்தும் வரல. அப்போ இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் நீடிக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கடந்த முறை கிட்டத்தட்ட 187 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. இந்த முறை அந்த எண்ணிக்கைகள் அட்லீஸ்ட் ஒரு டசன் நம்பர்ஸ் வந்து குறையலாம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் நிறைய பேர் கடந்த முறை நேரடியாக திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், அதுபோல அந்த சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இல்லாமல் அந்த வேறு சின்னங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுப்பதற்கு திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இந்த முறை விசிகாவுக்கும் சரி, 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் சரி அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட போகிறது. அதை தாண்டி மக்கள் நீதி மையத்துக்கும் ஒரு கணிசமான நம்பர்ஸை வந்து கொடுக்க தான் போறாங்க. அப்போ தேமுதிகவுக்கும் கொடுத்தாச்சு, கூட்டணி கட்சிகளுக்கும் உயர்த்தியாச்சுன்னா காங்கிரஸுக்கு அதே எண்ணிக்கை காங்கிரஸுக்கு அதே எண்ணிக்கையில் இல்லை, காங்கிரஸுக்கும் உயர்த்தப்படும் அப்படின்னு தான் 25 கடந்த முறை கொடுத்தது. இந்த முறை 2 அல்லது 3 தொகுதிகள் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல். அப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸா
ஸ்டாலின் வந்து ஒரு எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு லீடர் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து இந்த இடத்துல கட்டமைக்கிறாங்க. இது வந்தது சுமை கிடையாது திமுகவுக்கு. திமுகவுக்கு அது சுமையாக இருந்தாலும் அதை வந்து களத்தில் அவங்க அதை பிரதிபலிக்காம பார்த்துக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த முறையுமே அவங்களுக்கு 2019 எப்படி முடிவெடுத்தாங்களோ அதே தான் 2024 முடிவெடுக்கிறாங்க. 2021 அவங்களுக்கு கூட்டணி கணக்குகள் பெரிய அளவில் கடந்த 3-4 தேர்தல்களாக அவங்களுக்கு பலனளித்திருக்கிறது. அப்போ இந்த முறையும் அந்த கூட்டணி கணக்கு பலனளிக்கும் என்பது திமுகவினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் கூட இந்த தேர்தலில். இந்த தேர்தல் வந்து நம்ம எல்லாருமே ஏற்கனவே பேசுகிற மாதிரி 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டின்ற போது விஜய் வந்து யாருடைய வாக்குகளை எடுக்க போகிறாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து விஜய்க்கு 40 இருக்கு, 30 இருக்கு, இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்கள் அவருக்கு 200 வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்றாங்க. அப்படி வந்து களத்துல வெளியில வந்து பேசின பிறகு தேர்தல் நெருக்கத்துல தான் அது எல்லாமே தெரியும். இந்த நேரம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி இருக்கிற போகிறது. ஆனா திமுக ஒரு வலுவான அணியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. கொள்கை பேச வேண்டியதுல அரித்மெட்டிக்கா தேமுதிக திமுக பக்கம் வந்ததுல ஒரு லாபம் அப்படின்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே உரசல் இருக்கு, தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே உரசல் இருக்கு அப்படின்னா, ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது இந்த அரித்மெட்டிக்கை நிரூபிக்கிற அளவுக்கு, ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நடந்துருமா? அரித்மெட்டிக் தான் முக்கியம்னா இல்லை. இதில் நம்ம ஊடகத்தில் ரிலீஜியஸ் கான்ட்ராடிக்ஷனை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் பேச முடியும். அதாவது மத சார்பின்ங்கிற லெவலில் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. ரிலீஜியஸ் கான்ட்ராடிக்ஷனில் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த 3 வேட்பாளர்களும் சட்டமன்றத்துக்குள்ள தோல்வி அடைஞ்சாங்க. திமுக அணி 3-2 2/3 இடங்களை வெற்றி பெற்று, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் 2/3 கொஞ்சம் காங்கிரஸ் அபோவ் தான் இருக்குது. எல்லாம் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் 3 முஸ்லீம் லீக் வேட்பாளர்களும் ரிலீஜியஸ் கான்ட்ராடிக்ஷனில் தோல்வி அடைஞ்சாங்க. அதே முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி 2019 விட 24 3 வேட்பாளர்கள் தான் அதிக வாக்கெடுத்தாங்க. ஒன்று விஜய் வசந்த், இன்னொன்று திருவள்ளூர் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், அடுத்தால நவாஸ் கனி. அந்த இடத்துக்குள்ள எப்படி 3 விழுக்காடு முன்னோட வந்தார்னா, அந்த இடத்துக்குள்ள காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் ஒர்க் பண்ணுது. காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை நீங்க அதை பெருசுபடுத்தி பன்னீர்செல்வத்தை தோக்கடிக்கிறதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி பொறுப்பாளர் இங்க கொண்டு வந்து பாரத விலாஸ் படத்தை பற்றி பேசி நவாஸ்கனிக்காக அவங்க பண்ணும்போது அரசியல் களத்துக்குள்ள ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் பெரிய அளவுல இருக்குது. அது சாதிய கணக்கு அடிப்படையில தான் தேமுதிக திமுகவுக்கு உதவி செய்ய போகுது. அது ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் மறைஞ்ச பிறகு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு இசைவேளாளர் வகுப்பை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர் இறந்த பிறகு இங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருக்குமே காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை நமக்கு எப்படி சிறப்பா பயன்படுத்துங்கிற அடிப்படையில தான் தேமுதிக இங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க. திரு குட்டேசன், 2 தினங்களுக்கு முன்பு கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள தேமுதிக போயிடும் அப்படின்னா பேசப்பட்டது. ஆனா கடைசி நேரத்துல ட்விஸ்ட், காலையில தேமுதிக திமுக கூட்டணியில் போய் இணைந்திருக்கிறது. எப்படி நழுவ விட்டார்கள்? நழுவ விட்டார்கள், நல்ல கேள்வி. எலெக்ஷன் நேரத்தில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது எப்படி நழுவ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரையில் பர்செப்ஷனில் லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி இல்லை ஒரு கூட்டணி கணக்கு அப்படின்னும் போது ஒரு 1/2% 500 ஓட்டு, இல்லைன்னா சுவாமிநாதன் சகோதரர் சொன்னா போல் 500 ஓட்டுனாலும் அது முக்கியம்தான். பெரிய கணக்கில் ஓட்டு இல்லைனாலும் இது வந்து தேர்தல் வந்து ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னும் போது, இந்த விஜயோட வருகையெல்லாம் இருக்குன்னும் போது 500 ஓட்டு 1000 ஓட்டுனாலும் முக்கியம் அப்படின்போது அந்த பர்செப்ஷனை பொறுத்தவரைக்கும் முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக அதை செயல்படுத்தி செஞ்சுருக்காரு. இதில் வந்து முதல்வர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தா, முதல்வரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு செய்தி, இந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அது வேணும் இது வேணும்னு சொன்னால், விருதுநகரில் ஓகே நீங்கள் கோச்சிக்கிறீங்களா, விருதுநகர் எம்பி போகிறீங்களா, ரைட்டு தனியாக போகிறீங்களா, விருதுநகரில் எங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நாங்கள் டிஎம்டிகே வச்சு நாங்கள் களத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு கேட்கணுன்ற அந்த எண்ணத்தை வந்து மென்டலாக பிளாக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வாயை மூடுறாரு, கண்டிஷனிங் பண்ணுறாரு. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்டு வராதிங்க, 10 சீட்டு வேணும் 2 டிஜிட் வேணும்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷனிங் பண்ணுறாரு. அது வந்து அவர் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைலாம் அண்ணாமலை படம் பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசில். அதாவது 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வீடை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏலம் விடுவாங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், 1 கோடி ரூபா 20 கிரவுண்டு இருக்குது, நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், தேட்டரு கட்டலாம், என்ன வேணால் கட்டலாம் அப்படின்னும் போது சரத்பாபு அவர்கள் ஏலம் எடுத்துக்கிட்டு இருப்பார். 1 கோடி 2 கோடின்னு அண்ணாமலை ஒரு 3 கோடின்னு வாங்க.
அப்புறம் 4 ஆகும் 8 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வந்து 3 கோடி ரூபா மதிப்பை வந்து இவர் கை வண்டி காமிச்சுன்னு இருப்பார். 4ன்னு அப்புறம் இப்படின்னு கண்ணாடியை மூடுவார், கண்ணாடி மூடுவார். 12 கோடி ரூபாய்க்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ஒரு சீட்டுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக வந்து டிஎம்டிகேக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா ஆனால் கரெக்டாக சொன்னார் ரவீந்திரன் சார், ராஜ்யசபா சீட்டு இன்பதுரைக்கு கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு தனபாலுக்கு கொடுக்குறாங்க. அப்போது சுதீஷ்க்கு அன்றைக்கே கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 10 மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் சுதீஷ்க்கு அதை உறுதி செஞ்சுருந்தாங்கன்னா டிஎம்டிகே அங்கே இருந்திருக்கும். ஏன்னா ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுத்தோம் இருங்க அப்படின்னு. ஆனால் டிஎம்டிகேக்கு அந்த முக்கியத்துவம் அதிமுக கொடுக்கல. அவங்க யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏஎம்எம்கே வந்து என்னன்னா இல்லை இன்னும் காஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி பார்க்கணுன்னா, ஏன்னா ரவீந்திரன் சாரை வச்சுட்டு நான் எந்த அளவுக்கு காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் பேசலான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச 1-2 பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அதிமுக ஒருத்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தா வன்னிய சமுதாய மக்கள் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க, ஆல்ரெடி நல்லா தான் இருந்திருக்காங்க. அதை வந்து சுவாமிநாதன் கரெக்டாக சொன்னார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்தில் எப்படி இந்த அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வந்து ஒரு ஸ்வீப் பண்ணாத நான் கேட்டேன். ஸ்பிளிட் ஆகாம இருக்கிற போது ஓகே, அந்த கணக்கு ஒத்து வரும். இப்ப ஸ்பிளிட் ஆயிருக்கே, திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ், அங்க ஒரு பிளவு இருக்கே, இங்கேயும் அது அப்படியே கன்சாலிடேட் ஆயிருமா? ஃபுல்லா கன்சாலிடேட் ஆகும்னா ஒரு 50% 60% ஆனா போதும். அங்க விசிகா இருக்குல்ல, வேற யாருக்கு போய் போட போறாங்க? வன்னியர் அந்த சமுதாயத்தோட முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இரண்டாவது முக்கியத்துவம் நம்ம வந்து ஏதோ தேவர் சமுதாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மேல வருது. அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏத்துக்கிறார். அவர் மேடைக்கு வரும்போது இவரு தான் போய் கை கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஐயா இவருக்கு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து நான் பாரத ரத்னா வாங்கி கொடுப்பேன், மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேரை வைப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மூணாவது கவுண்டர் சமுதாயம் ஆல்ரெடி அதிமுகவோட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொளிச்சுறாங்க. அப்போ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் வரும்போது சாதி ரீதியான கட்டமைப்பு. இப்போ திருப்பி அண்ணாமலை படத்துக்கு போகும்போது அந்த கடைசியாக சொல்லுவார் கிளைமேக்ஸ், 1 கோடி ரூபா மதிப்புகிற படத்தை, சாரி ஒரு இடத்த 3 கோடி ரூபா மதிப்பு இருக்கிற இடத்த 12 கோடி வாங்குற வியாபாரியை பார்த்துருக்கிறியா? அப்படி ஒரு வியாபாரியை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல தோத்துருவாரு. யாரு? ஸ்டாலின் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டார். அதாவது ஆமா, அதாவது டிஎம்டிகேக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்குவாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வாக்கு வங்கி கம்மி. அப்ப டிஎம்டிகே இன்னொன்னு கம்மியான சீட்டுக்கெல்லாம் வர கட்சியே கிடையாது, அவங்க எப்பயுமே அதிகமா தான் கேட்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இபிஎஸ் மறைமுகமா ஏலத்தை ஏத்தி விட்டு 3 கோடி ரூபாய்க்கு போக வேண்டிய சொத்தை வந்து 12 கோடி ரூபாய்க்கு டிஎம்கே கிட்ட கட்டி விட்டாரு. கட்டினதும் இல்லாம இதுல லட்சுமி அவர்கள் சொன்ன ஒரு உண்மை, இப்ப கபடிக்கு போவோம் நம்ம, இப்ப கில்லியில வந்து விஜய் அவர்கள் ரைடு வந்தாதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கபடி கபடி கபடின்னு விஜய் படத்தை மேற்கொள் காட்டுறீங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இல்ல அதுல ஒன்றும் சிக்கல் இடத்துக்கு சொல்றேன். சரி கபடி வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப தங்கைகள்லாம் நிறைய பேர் வந்து கபடி ரைடு எல்லாம் சூப்பரா போறாங்க. எங்க நம்ம தென் சென்னையில இருந்து அப்படி போகும்போது உங்களோட நல்ல ரைடர் யாரு? திமுகல உதயசூரியன். நீங்க என்ன பண்றீங்க? முரசு சின்னத்தை கூட்டின்னு வந்து நல்லா உதயசூரியன் ரைடரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அங்க என்ன பண்ண போறீங்க? வேற சின்னத்தை இறக்க போறீங்க. அப்போ திமுக என்ன நினைக்குது? கூட்டணி அந்த 500 ஓட்டுக்கு பார்த்து நல்லா விளையாடக்கூடிய ரைடர் உதயசூரியனை சீட்டை 15 சீட்டு 20 சீட்டு கம்மி பண்ண போறீங்க. ஒருத்தர் டார்ச் அடிச்சுன்னு போக போறாரு, இன்னொருத்தர் முரசாட்சின்னு போக போறாரு. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, சின்னம் டு சின்னம் வரும்போது உதயசூரியன் இதை விட பெரிய சின்னமா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரெட்டல 180ல நிக்கணும், இல்ல நம்ம மேக்ஸிமம் நிப்போம், நம்ம வந்து கம்மி பண்ணிக்க வேணாம், அப்ப ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும்னு அவரு ஒரு கணக்கு போறாரு. அப்போ முதல்வர் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. 2 நாளைக்கு முன்பு வர கூட அந்த வீட்டை ஏலம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. பாஜக இன்னைக்கு ஏலம் விட்ட உடனே அதான் சுவாமிநாதன் சொன்னார் பாருங்க, சீனிவாசன் சொன்னார்ல, பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. அதுதாங்க ஏல கம்பெனி. அவங்க நேத்து வந்து என்ன பண்ணாங்க? நாளைக்கு ஏலம். என்ன ஏலம்? ராஜ்யசபா எம்பி ஏலம். ஆனா அந்த ஒரு சீட் யோசிச்சு பாருங்க, மாப்பா இன்பதுரைக்கு கூப்பிட்டு அப்போ அவனுக்கு ராஜ்யசபா இல்லை, நான் வந்து சுதீஷ்க்கு கொடுத்துட்டேன்னா யாருன்னா சொல்ல போகிறாங்களா? இல்லை தனபால் அவர்களுக்கு நான் எம்பி ஆக போகிறேன்னு தெரியுமா? இல்லை தர்மருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அதிமுக கட்சிக்காரங்க தான், இவங்க யாரும் போய் பொதுச் செயலாளர்கிட்ட சண்டை போடல. ஆனால் அந்த ஒரு எம்பியை தள்ளி 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 என்ன பண்ணுறாரு? 1 கோடி ரூபா சொத்தை கார்பரேஷன் மூலமா 3 கோடி ஆக்கி 12 கோடிக்கு இன்னைக்கு திமுக கிட்ட தள்ளி விட்டார். இப்ப 10 சீட்டு அவங்க வாங்குறாங்கன்னா ரெட்டலைய போட்டு நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு காசையும் கொடுத்து தேர்தலையும் கொடுத்து ஏலத்திலேயே இருந்து அதுக்கு நான் ரெட்டலையை நம்பி போய்க்கிறேன். தேமுதிக ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கோட்டி சொல்ற மாதிரி கூடுதல் விலைக்கு தான் இன்னைக்கு வந்து சந்தையில ஆக்ஷன்ல விலை போயிருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா
ஏலத்துல எடுத்தவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அந்த படத்துல கூட சரத்பாபு சந்தோஷமா தான் போவாரு, கூட இருக்கிற சொல்ல படிச்சு சொன்ன வேணான்னு பார்ட்னருக்குலாம் இப்ப யாரும் பதில் சொல்றது இல்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். இப்ப ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கௌரவம் தான் முக்கியம். ஆனா ராதாரவி சொல்லுவாரு வேணாம் நான் உன் பார்ட்னர் பேங்க்காரனா இப்ப சீட்டு கேட்பானே, காசு கேட்பானே, நான் என்ன பதில் சொல்றது? இப்ப டெக்னிக்கலா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ கடலூர் விழுப்புரம் எடுத்தீங்கன்னா விசிகாவும் அங்க சீட்டு கேட்கும், பொன்முடியும் அங்க சீட்டு கேட்பாரு. கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்வாங்க. இப்ப பன்ருட்டிலயோ கடலூர்லயோ வேட்பாளர் போட்டா யார் வேலை பார்க்கணும்? விசிகாவும் வேலை பார்க்கணும், டிஎம்கே வேலை பார்க்கணும். டிஎம்டிகே விட இந்த 2 பேருக்கு கட்சி ஜாஸ்தி. இவங்க என்ன பேசிக்குவாங்க டீ கடையில, அண்ணன் ஒன்னு பானைக்கு கட்சி இருக்கணும், இல்ல சூரியனுக்கு கட்சி, இல்லைன்னா முரசுக்கு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் டீடைல்ஸ், டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருதா இல்லையா பாருங்க. ஓகே, திமுக ஏமாந்துடுச்சு. இதுல தாவேக்காவை கன்சிடரே பண்ணல. 1% 1% இருந்தாலும் தாவேக்கா பதவியில தர, பங்கு தர, அதை தர, ஆட்சியில் அதிகாரம் தரன்னு சொன்னாலும் எனக்கு 1% இருந்தாலும் 1% இருந்தாலும் திராவிட கட்சிகள் கிட்ட தான் போவோம், புதுசா வந்த கட்சிக்கு போக மாட்டோம்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. தாவேக்காவை திராவிட கட்சின்னு ஏத்துக்க மாட்டேங்க, டிஎம்டிகே சுத்தமா ஏத்துக்கல. பெரியார் இருக்காருங்க, இருந்துன்னு போட்டா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல, இன்னைக்கு கொள்கை தானே இருக்குது. சரி லட்சுமி மேடம். விஜய் விஜய் அவர்களை பேசவே இல்லை. அதாவது விஜயகாந்த் எழுந்துட்டோம், விஜய் இழக்க மாட்டோம்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வேணான்ட்டாங்க. சரி, அவங்க சிரிச்சு முடிக்கட்டும். சாமிநாதன், நீங்களா அதை சொல்லுங்க. ஓவர் ரேட்டடா தேமுதிக? அதிக தொகை கொடுத்து வாங்கிட்டாங்களா? இல்ல, அது எத்தனை தொகுதிக்குள்ள அடக்குகிறார் என்பதை பொறுத்துதான். அவங்க கம்மியாலாம் வாங்க மாட்டாங்க சீட்டு. கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்கன்னு தான் கேட்டாங்க. விசிகா விட என்னவோ அதை கூட கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. எனக்கு இருக்க தகவல், ராஜ்யசபாக்கு ஒரு 5-6 சேர்த்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய தகவல், அவங்க வந்து சீட் நம்பர்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. என்னுடைய தகவல் 6 எம்எல்ஏக்கள் தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தான். இப்ப 6+1. அப்ப வந்து ஏலத்துல விலை போயிருக்கு, ஆனா 12 கோடி 20 கோடிக்கெல்லாம் போகல, விலை கம்மியா தான் போயிருக்கு. விலையை ஏத்தி விட்டாலும் இன்னைக்கு சரத் அவர் சொல்றாரு, வெளியில போகும்போது அவர் சரத்பாபு சந்தோஷமா தான் போவாரு, ஆனா அப்புறம் தான் தெரியும் வேணான்னு சொன்னேன். அப்படி இன்னைக்கு வந்து அசம்பிளியில, செக்ரட்டேரியட்ல இன்னைக்கு அசம்பிளி நடக்கும்போது அந்த ஃப்ளோர்ல இன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த சூழலை, அதிமுக லீடர்ஸ்னுடைய முகங்களையும், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை, திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில இருந்த மைண்ட் செட்டை கூட நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விக்டரின்ற ஒரு பர்செப்ஷன் இதுல கிடைச்சிருக்குன்றத அவங்க நம்புறாங்க. அதிமுக கிட்ட விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? ஏன்னா இருக்கு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து செக்ரட்டேரியட்ல அந்த சீன், அந்த மாதிரியான ஒரு அந்த முகங்களை பார்க்கும்போது அப்படிதான் பொலிட்டிக்கலா ரீட் பண்ண முடிஞ்சது. டிஎம்கே திரும்பவும் அவங்க அதை தான் ஃபீல் பண்றாங்க, நம்ம இப்போ இந்த பர்செப்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோன்ற போது தேர்தல் வந்து நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்க போகுது அப்படின்னு. அவங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் முடிவான பிறகுதான் இன்னைக்கு அங்க போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரைக்கும் கூட அவங்க என்டிஏவில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது உண்மைதான். அங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுகவும் நம்பியது. ஆனால் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டீஸ்வரர் சொல்ற மாதிரி ரேட்டை ஏத்தி விட்டுட்டு வெளியில போகல. அவர் வந்து ரேட்டை ஏத்தாம ஒழுங்கா அந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு ரவீந்திரன், கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கையை கண்டிஷன் பண்ணிருக்கு திமுக. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறத தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருப்பதன் மூலமாக புரிய வைத்திருக்கு. இது நேச்சுரலா லாஜிக் தானே. இதுல எந்த வகையில பார்க்கணும்னா, அணியை பெருசாக்குறோம். ஏற்கனவே நீங்க 3 சீட்டுக்கு 2 சீட்டு ஜெயித்திருக்கோம். நம்ம இப்போ அணியை பெருசாக்குறோம் மூலமா நாங்கள் தர்றது எல்லாமே போஸ்ட்டு. தேமுதிக வருது, வின்னபிலிட்டியை கூட்டுது. ஸோ நீங்கள் சீட்டை குறைச்சிக்கிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி முஸ்லீம் லீக்கு 3 வாங்குனீங்க, 3 தோத்துட்டீங்க. இப்போ 2 வாங்குங்க, 2 ஜெயிக்கிற சீட்டாட்டு 2 வாங்குங்க. ஸோ இதே அணுகுமுறையை வந்து 6க்கு 4 ஜெயித்து 2 தோத்தவங்கள்ட்ட 1 நாங்கள் 2 நீங்க விட்டுருங்க, ஜெயிக்கிற மாதிரி இன்னொரு சீட்டை நீங்க வாங்கிடுங்க. ஏன்னா இந்த அணி பெருசா இருக்குது. இல்ல முரசு வெர்சஸ் ரெட்டலை, முரசு வெர்சஸ் விசில்னா உதயசூரியனோட ஒப்பிடும்போது முரசுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லைன்னு சொல்றாருல கோட்டீஸ்வரர். உதயசூரியன் இதை விட கேவலமான நிலைமையெல்லாம் கலைஞர் காலத்தில் அடைஞ்சிருக்காங்க. இது சங்கரங்கோல டெபாசிட் இழந்திருக்காங்க, 16 விழுக்காடு வாக்கு இஷ்யூவில்
பரமக்குடி பயங்கரத்தை பற்றி பேசாம நட்புக்கு துரோகம்னு பேசி ஏதோ சசிகலாவுக்கு ஓட்டு இருக்குன்னு பேசி டெபாசிட் இழந்திருக்கு இதே உதயசூரியன் தான். ஆனா இப்போ அத்தகைய பின்னடைவை இன்னைக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறது ரெட்டையில தான். சீமானுக்கு மைக் சின்னத்துக்கு கீழே 4வது பேருக்கு விளவங்கோட்டில் ஆட்சியை பிடிச்ச இங்க புதுச்சேரியில சீமானுக்கு கீழே 4வது பேர் இருக்குது. ஏன் தென் மாவட்டத்தில் இதே ரெட்டையில சீமான் கண்டஸ்ட் பண்ண 10 தொகுதி உள்ள ஓட்டு ரெட்டையில எடப்பாடி கேண்டிடேட்னதை விட 30,000 ஓட்டு அதிகம். ஸோ நீங்க சின்னத்தை தாண்டி இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் வந்துட்டு இதே ரெட்டையில வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எம்ஜிஆர் சாதிக்காத சாதனையை சேலம், விழுப்புரம், சிதம்பரம் இந்த பகுதியில் சாதிச்சிருக்கிறாரு இதுல. ஸோ சிம்பல்ங்கிறது ஒரு அடையாளம் தான். தம்பி கோட்டீஸ்வரன் ஒரு ரசிகன், தம்பியோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பட் கருத்தில் அவர் மாறுபடும் போது கருத்தில் மாறுபட்டு இந்த கருத்தையும் என் கருத்தா முன்வைக்கிறேன். இஷ்யூஸ் தான் டாமினண்டா இருக்குது. பாப்புலர் சின்னங்கிறது தான் சிம்பலுக்கு இதே தவிர இஷ்யூ இந்த இடத்துக்குள்ள இவர் ஜெயிக்க கூடாது, இவர் ஜெயிக்கணும், என்ன சின்னத்தில் என்ன அவரை ஜெயிக்க வைப்போன்னு பண்ணக்கூடிய தன்மை தான் இருக்குது. அந்த புள்ளிக்குள்ளதான் வடக்கையும் மேற்கையும் வந்து தேமுதிக திமுகவுக்கு பயன்படுறாங்க. ஓகே, நீங்க திருச்சி உதாரணம் எடுத்துக்க முடியும்ல திரு கோட்டீஸ்வரன், அங்க தீப்பெட்டி சின்னம் தானே வெற்றி பெற்றது. அது வந்து தீப்பெட்டி சின்னம் வெற்றி பெற்றனால திமுகவோட அந்த தொண்டர்களோட உழைப்பு தான் அதற்கு முக்கியம். அதாவதுங்க இவங்க எல்லாருமே ஏன் திமுக கிட்ட திருப்பி போறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ஒரு எங்கே பசம் இருக்கோ அங்கே தான் ஒட்ட முடியும் ஒன்று. 2வது, எங்கே உழைப்பு இருக்கோ அங்கே தான் எல்லாருமே நோக்கி போவாங்க. அப்போ சிறிய கட்சிகள் வந்து அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகனுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் போகிறாங்க. இப்போ இதில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து டிஎம்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு மெசேஜ். சும்மா இந்த 4 பேர் அமுச்சு விட்டு ட்வீட் போடுறது, அப்புறம் வீழ்வை நினைந்தாயோ அப்படிலாம் கிடையாது. 234 தான் இருக்குது, இதில் வாங்கின்னு கம்முன்னு போயிடுங்க அப்படின்றது அது ஒரு அரசியல் மெசேஜ். இன்னொரு மெசேஜ் என்ன, தியான அரசியல் நடக்குது, ராஜ்யசபா அரசியல் நடக்குது. நீங்கள் கண்மூடி தியானம் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போய் சேரணும்னு ஒரு புரிதல் வரும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஐயா வேலுமணி அவங்களோட வந்து தியானம், ஈசா யோகா அவங்கெல்லாம் தியானம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ஈவா வேலு வந்து திருவண்ணாமலையில் எந்த ஈஸ்வரம் பெருசு அப்படின்னும் போது திருவண்ணாமலைக்காரர் முந்திட்டார் ஈவா வேலு. இந்த ரவுண்டில் இது வெற்றி. ஆனால் நான் சொன்ன மாதிரி கடைசியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், 3 கோடி ரூபா இப்போ சொத்தை 12 கோடி குத்து வாங்கின வியாபாரியை பார்த்திருக்கியா, இன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணி கணக்கு, ஒரு கணக்கு அவங்க மனசுல இருக்கு. இப்போ இந்த கணக்கில் புதுசாக கணக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாம ஒரு சில கட்சிகள் இப்போதைக்கு இனிமேல் நம்ம பேச வேண்டியது ஐயா ஓபிஎஸ் அவர் என்ன கணக்கு போட போறாரு, இல்ல அவரை வச்சு யாருன்னா கணக்கு போடுவாங்க. பெர்செப்ஷன் கேம்ல பின்னடைவை சந்திக்கலையா ஏடிஎம்கே? எதிர்பார்க்கப்பட்ட கட்சி தேமுதிக, எதிர்பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ், அப்புறம் திரு ராமதாஸ். இப்ப 2 பேர் தான் முடிவெடுக்கணும், திரு ராமதாசும் திரு ஓபிஎஸ் மட்டும் தான் முடிவெடுக்கணும். ஆனா எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக அதிமுக பாஜகக்குள்ள வரலங்கிறது அந்த கட்சிக்கான பெர்செப்ஷன் வந்து பின்னடைவை சந்திச்சிடல. அதாவது போன வாட்டியே இவங்க எல்லாமும் கூட இருந்தாங்க, அமமுக தான் வெளியில இருந்தது. அமமுக வெளியில இருந்து 5 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க. 3-4 வித்தியாச வாக்கு விகிதாச்சாரில் அதிமுக திமுக கிட்ட தோத்துது. இதுதான் அந்த ரேஷியோ. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ராமதாஸ் இல்லை. ஒருவேளை சரிபாதியா நீங்க பிரிச்சிங்கன்னா கூட அமமுக முழுசா வருது, அவங்க கிட்ட போனவங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு தனியாக கட்சியோலாம் இல்லை. அப்போ ஓபிஎஸ்ஐயும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு அந்த பிளவையும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி செய்யும், டிடி தினகரன் அதை சரி செய்வார்னு அவர் நினைக்கிறார். 2021 வேணான்னு சொன்னவர் தேமுதிக இல்லாத கேப்ப எதுங்க, தேமுதிக இல்லாத அந்த கேப்ப அது விஜய் சார் விசில் ஊதி சரி செஞ்சிருவார். அதாவது ஒருத்தர் தான், ஒரு சந்திரன் ஒரு இந்திரன். விஜயகாந்த் ஐயா இருந்தார், தங்கத்தை தொலைச்சிட்டோம், இன்னைக்கு வைரம் இருக்கு. வைரம் வந்து என்ன பண்ண, விசில ஊதி அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கும் இல்லாம யாருக்கும் இல்லாம 3வது அணியா இவங்க நம்ம பேசுறோம் இல்லைங்களா. இப்போ அமமுகவும் டிஎம்டிகவும் இவங்க தான் போன தேர்தலில் 3வது அணியா இருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து 3வது அணின்னு வந்தவங்கலாம் நிறைய பேர். வைகோ ஒரு காலத்துல 3வது அணி எங்க போய் நிக்கிறாரு, டிஎம்கே கூட. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு காலத்துல 3வது அணி எங்க போய் நிக்குது, அதிமுகவோட. அதாவது 3வது அணி யார் வராங்களோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டை வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு அறிவாலயம் போறதோ அவ்வை சண்முகம் அவரே டெய்லி சொல்றாரு போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டாங்க இல்ல போட்டி தாவேகாவுக்கும் திமுக இல்ல, திமுக வர்சஸ் அதர்ஸ். திமுக வர்சஸ் அதர்ஸ்னா என்னன்னா அதிமுக. அப்போ டிடிவி தினகரனுக்கு தெரியுது, ஐயா அம்மையார் சசிகலா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியுது. ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் அது புரியல. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்கும்போது நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தேர்தல் நெருங்க தாவேக தனித்து விடப்படும்,
அப்புறம் நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன என்ன அப்படின்றதுலாம் இல்ல. உங்களை நம்பி இதுவரையிலும் யாரும் வரல, நாளைக்கு வருவாங்களா என்னன்னு தெரியாது. திரு சாமிநாதன், தேமுதிகனால பெரிய லாபம் இல்லைன்னு அதிமுக கருதுனதுனாலதான் மேற்கொண்டு கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சியை எடுக்கல அப்படின்னு சொல்றாரு கோட்டீஸ்வரன். இல்ல, அது ஓரளவுக்கு அது சரியானதான். அவங்க 2025லயே இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கொடுக்காததுக்கு காரணமே தேமுதிகவுடைய கடந்த கால ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கி 6% தான் 21 சட்டமன்ற தேர்தல் இருந்திருக்கு. 24 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு தேமுதிகவினுடைய ஓட்டு சதவீதத்தை 2% மேலேயே கூட்டி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அதனால பெரிய லாபம் இல்லை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருக்கிறார். இன்னொன்று, வட மாவட்டங்களுக்கு பாமக போதும் அப்படிங்கக்கூடியது தேமுதிகவை விட பாமகவை அவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான இன்னொரு விஷயம். ஒரு ஒன்னையும் சேர்த்தே பாருங்க. 2021 அமமுகவோட சேர்ந்தாங்க இல்லையா தேமுதிக. அப்போ திமுக அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்துல எந்த தாக்கத்தையும் அவங்க ஏற்படுத்தலையா? 2024 அவங்க போய் என்டிஏல சேரும்போது அவங்க எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலையா? இல்ல, 21 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுடைய தோல்விக்கு அமமுக 21 தொகுதிகள்ல காரணமா இருந்தாங்க. ஆனா தேமுதிக ஒட்டுமொத்தமா எடுத்ததே 2 லட்சம் ஓட்டு தான். கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்தே 2 லட்சம் ஓட்டு தான். தேமுதிக எடுத்த ஓட்டுனால எந்த தொகுதியிலையும் அதிமுக தோத்தாங்கன்னு ஒரு 5 தொகுதி பட்டியல் இருந்துச்சுன்னா அதிமுக அந்த இடத்துல வெளிப்படைஞ்சிருப்பாங்க. நீங்க அமமுகவால தான் 21 தொகுதி தோத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குது தென் மாவட்டங்கள்ல, ரொம்ப குறிப்பா முக்குளத்தூர் பெல்ட்ல. பட் தேமுதிகவுக்கு ஒரு எந்த விதமான சமூக இதுவும் இல்ல. அது அனைத்து மக்களும் ஓட்டளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அது 500 ஓட்டோ 1000 ஓட்டோ எல்லா தரப்பு மக்களும் எல்லா மத மக்களும் ஓட்டு போடுறாங்க. சோ அந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமமுக ரொம்ப முக்கியமானது, நம்மள 21 தொகுதிகளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைத்தது ஒன்று. ஏன் நாடாளுமன்ற தேர்தல சேர்த்துக்கிட்டாங்க? பலமே இல்லாத ஒரு கட்சினா ஏன் சேர்த்துக்கிட்டாங்க மீண்டும்? இல்ல, வேற வழியே இல்ல. அவங்களுக்கு வேற எந்த கட்சிகளும் வரல. அதனால அவங்க கிடைத்த தேமுதிகவையும் ஒரு எஸ்டிபிஐ கட்சியும் சேர்த்துக்கிட்டாங்க. எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு எங்க இருக்கு? எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு அவர்கள் பாஜகவோடு சேர்ந்த உடனே அவர்கள் கூட்டணியை முடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப 2024 தேர்தலை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அவருக்கு. வேற வழி இல்ல, கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்காக அன்றைக்கு இருந்த கட்சிகள்லயே தேமுதிக எஸ்டிபிஐயும் தான் வந்தாங்க. வந்த இருவரையும் அவர் அணைத்துக் கொண்டார். நெல்லை முபாரக் அவர்களுக்கு திண்டுக்கல்ல சீட்டு கொடுத்தாரு. சோ அவர் வெள்ளும் ஜனநாயக மாநாடு நடத்துறாரு மதுரையில. அங்க போய் பாஜகவோடு எப்போதுமே கூட்டணி இல்லைன்னு பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அந்த தேர்தலுக்கு அவர்கள் தேவையாக இருந்தாங்க. பாமக இல்லை, அதனால முக்கியத்துவம் கிடைத்தது. இந்த தேர்தலுக்கு பாமக இருக்கு போதும் அப்படிங்கிற இடம் நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு பாயிண்ட் சார், கோடீஸ்வரன் பேசுற பொழுது அந்த ஏலத்தை பத்தி குறிப்பிட்டார். அதாவது ஏலம் எடுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா ஏலம் எடுக்காம அந்த ஏலத்தை யாரு வேணாலும் எடுத்துக்கலாம்னு சிலருக்கு அந்த கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்க. அப்படி அவர் அந்த ஒப்பந்தத்தை பாஜக பக்கம் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏலத்துல வெற்றி பெற முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏலதாரரா இருந்திருந்தா நேரடியா அதோட அங்கமா பங்கெடுத்திருந்தாலும் ஒருவேளை வெற்றி பெற்றிருப்பார். அவருடைய ஏலத்தை நீங்க பொதுவா இந்த ஏலம் எடுக்கிறார் வெளிநாட்டுல இருப்பாரு, வெளியூர்ல இருப்பாரு, அந்த மாதிரி நேரத்துல சொல்லுவாங்க அண்ணன் வக்கீலுங்கிறனால நல்லா தெரியும், தெரியும் எனக்கு பதிலா இன்னொருத்தர் ஏலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பவரா பேட்டரி போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு கொடுத்தவங்களுக்கு தோட போயிட்டாங்க அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கிறேன். லட்சுமி, தேமுதிக வந்ததன் மூலமாக திமுக கூட்டணி முற்று பெற்று ஒரு முழுமை வடிவத்திற்கு வந்து விட்டதா? அவ்வளவுதானா? இல்ல, இந்த முழுமை வடிவத்துக்கு வரல. இன்னும் ஒரு சில கட்சிகளோ அல்லது ஒரு சில நபர்களோ திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இன்னுமா? ஆமா. ஆனா இதுல ரொம்ப முக்கியமா காங்கிரஸுக்கு தான் திமுக செய்தி சொல்லி இருக்கிறது. நீங்க வந்தா வரலாம், வரலனாலும் எங்களோட அணி பலமாகத்தான் இருக்கிறது, இங்க வெற்றி பெறக்கூடிய அணி எங்களோட அணி தான் அப்படின்னு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதற்கு முன்பும் சரி ஸ்டாலினுக்கு மற்ற கட்சிகள், அதாவது மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ், மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு முறையும் அந்த மெசேஜ் காங்கிரஸை நீங்க சுமக்க வேண்டாம், தனியாக ஒரு 3வது அணி அமைத்தால் அது தேசிய அளவுல ரீஜனல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்றது. காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு 3வது அணி மாநில கட்சிகள் மட்டும் சேர்ந்து அமைக்கலாம்ங்கிறது தான் கேசிஆர் உள்பட, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட, மமதா உள்பட எல்லாருமே சொன்னது அதுதான். ஆனால் அப்பெல்லாம் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி கரை சேராது அப்படின்றத முழுமையாக முன்வைத்தது ஸ்டாலின் மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினா அன்னைக்கு காங்கிரஸுக்கு இங்க உயிர் கொடுத்த, தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்த ஒரு கட்சிக்கு இங்க அவங்க எதிர்த்து பேசும்போது தலைமையே அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறதுன்றது தான் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருடலை உருவாக்கியது. அதனால இன்றைக்கு ஒரு காட்டமான செய்தியை காங்கிரசுக்கு சொல்லி இருக்கிறது திமுக. எங்கள் அணி வலுவாக இருக்கிறது, நாங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய அணி,
நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க கூட இருங்க அப்படின்றதுக்கான தகவலை சொல்லி இருக்கிறது திமுக. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவேறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.